Good morning, students. Last week, you all write a October monthly test. Hope you all written the test well. Before the previous week, we had seen atomic structure part 1. In atomic structure part 1, we had seen Rutherford's gold foil experiment and the limitations of Rutherford's model and the postulates of Bohr's atomic model and the charge and mass of subatomic particles and then atomic mass and mass number. Okay, today we are going to see electronic configuration of atoms. Okay, students, are you ready to see the lesson? So, what do you mean by electronic configuration of atoms? You already know that electrons occupy different energy levels called orbits or cells. உங்களுக்கு முன்னாடியே நல்லா தெரியும் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல்ஸில் நம்ம போர்ஸ் அட்டாமிக் மாடலில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல்ஸில் இருக்குது. அதுக்கு வந்து அந்த டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல்ஸ் ஆர் கால்டு ஆர்பிட்ஸ் ஆர் செல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். The distribution of electrons in different cells is called electronic configuration. The electronic configuration அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் செல்ஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் கவர்ன்ட் பை certain rules or conditions that is known as Bohr and Bury rules of electronic configuration. So there are 3 rules in the electronic configuration. First rule number 1 is the maximum number of electrons that can be accommodated in a cell is equal to 2n square. ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் ஒரு செல்லில், அதை ஒரு ஆர்பிட்டில் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் 2n ஸ்கொயர். n இஸ் த சீரியல் நம்பர் ஆஃப் த செல் ஃப்ரம் த நியூக்ளியஸ். n அப்படிங்கிறது நமக்கு அந்த நியூக்ளியஸில் இருக்க சீரியல் நம்பர். ஸோ அப்போது ஃபஸ்ட் ஆர்பிட் அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரூலில் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட் காலம் பாருங்கள். இந்த டேப்லெட் காலமில் செல் வந்து பார்த்தீங்கன்னா KLMN அப்படின்னு சொல்லி நம்ம போர்ஸ் மாடல்லே பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ என்னோட வேல்யூ வந்து K செல் அப்படிங்கும் போது என்னோட வேல்யூ 1 அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 2 into 1 square that is equal to 2. L cell the value of n is 2, that means maximum number of electrons is 2 into 2 square that is equal to what? 8. Okay, M cell value of n is 3, maximum number of electrons is 2 into 3 square that is equal to 18. Then N cell value of n is 4, that means maximum number of electrons is 2 into 4 square that is equal to 32. Okay, do you understand, students? Next, the rule number 2 is cells are filled in a stepwise manner in the increasing order of energy. இந்த செல்ஸ் வந்து நம்ம இந்த ஸ்டெப் வைஸாக தான் ஃபில் பண்ண போகிறோம், அதுவும் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜியில் தான் இருக்க போகுது. இப்போ ரூல் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா த அவுட்டர் மோஸ்ட் செல் ஆஃப் அன் ஆட்டம் cannot have more than 8 electrons. அவுட்டர் மோஸ்ட் செல் ஆஃப் ஆட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கக்கூடாதுங்கிறாங்க, மோர் தென் 8 எலக்ட்ரான்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. ஈவன் இஃப் இட் ஹாஸ் கெப்பாசிட்டி டு அகாமடேட் மோர் எலக்ட்ரான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக் அரேஞ்ச்மெண்ட் இன் கால்சியம் ஹேவிங் 20 electrons. இப்போ பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ்க்கு மேலே அந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வந்து 8 எலக்ட்ரான்ஸ்க்கு மேலே போகக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ கால்சியம் ஆட்டம் எடுத்துக்கிறோம். கால்சியமோட எலக்ட்ரானிக் அரேஞ்ச்மெண்ட், கால்சியமோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 20. அப்போ அதோட எலக்ட்ரானிக் அரேஞ்ச்மெண்ட்டை எப்படி அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா K செல்லில் 2 எலக்ட்ரான்ஸும், ரிமைனிங் L செல்லில் 8 எலக்ட்ரான்ஸ், M செல்லில் 8 எலக்ட்ரான்ஸும், N செல்லில் 2 எலக்ட்ரான்ஸ். இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்கள். 2 + 8 is 10. Then 8 + 2 is 10. 10 + 10 20 electrons. அப்போ கால்சியமில் வந்து பார்த்தீங்கன்னா 20 electrons இருக்குது. அந்த 20 electrons நம்ம ஷேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் 2, செகண்ட் ஆர்பிட், ஃபர்ஸ்ட் ஆர்பிட் மீன்ஸ் K செல்லில் 2, செகண்ட் ஆர்பிட் L செல்லில் 8, தேர்ட் ஆர்பிட் M செல்லில் 8, N செல்லில் 2. அப்படி தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அப்படி தான் நம்ம அரேஞ்ச் பண்ணி போடணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் we are going to see ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த பேஜ் நம்பர் 129 புக்கில் இருக்குது. அந்த ப்ராப்ளமில் வாட் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் அலுமினியம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த அலுமினியமில் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியமோட அட்டாமிக் நம்பர் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13. அப்போ அந்த 13 எப்படி நம்ம டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா K cell is equal to 2, L cell equal to 8,
and m cell equal to 3 electrons அப்படின்னு சொல்லி divide பண்ணலாம். ஸோ அதை substitute பண்ணுறோம். So its electronic configuration is 2, 8, 3. அலுமினியமோட atomic number 13. அப்போ அந்த atomic number 13 அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே செல்லில் 2 எலக்ட்ரானும் எல் செல்லில் 8ம் எம் செல்லில் 3யும் பிரித்து வைக்கிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், do you understand what is the electronic configuration of atoms? Now you clear about it? Okay, next we are going to see geometric representation of atomic structure of elements. So what is the geometric representation? Geometric representation அப்படின்னா என்ன? இப்போ நமக்கு மாஸ் நம்பர் தெரியும், அட்டாமிக் நம்பர் தெரியும் அப்படின்னா அந்த எலமெண்ட்டோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை நம்ம எப்படி எழுத போகிறோம், அதுதான் வந்து ஜாமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஜாமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் இஸ், இப்போ இங்கே இருக்க இதில் பாருங்கள், இந்த பிக்சரில் இருக்க மாதிரி ஆக்சிஜன் ஆட்டமில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது நமக்கு என்னன்னு தெரியும், நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா மாஸ் நம்பர் ஏ அப்படின்னா 16, அதே மாதிரி அட்டாமிக் நம்பர் இசட் இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ அப்போது மாஸ் நம்பர் எப்போவுமே அந்த ஆட்டமோட டாப்பில் எழுதுகிறோம், அட்டாமிக் நம்பரை பாட்டமில் எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ ஜாமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் இஸ் 16O8 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மாஸ் நம்பர் ஏ ஈக்குவல் டு 16, atomic number Z equal to 8. So number of neutrons is equal to A minus Z, that is equal to 16 minus 8, that is equal to 8. So number of protons equal to 8, number of electrons is equal to 8. அப்போ number of neutrons நமக்கு 8 அப்படின்னா number of neutrons is equal to number of protons, that is equal to electrons அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை கேல்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா number of protonsum, number of electronsum, we can write it easily. Okay, so electronic configuration is equal to 2, 6. ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் நமக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் தான் போட முடியும், 2 எலக்ட்ரான்ஸ் தான் போட முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரிமைனிங் இருக்கிற 6 எலக்ட்ரான்ஸும் நம்ம வந்து அந்த செகண்ட் ஆர்பிட்டில் ஃபில் பண்ணோம் அப்படின்னா 8 எலக்ட்ரான்ஸ் வேணும், பட் இங்கே 6 தான் இருக்குது. ஸோ அந்த 6 எலக்ட்ரான்ஸை அந்த செகண்ட் ஆர்பிட்டில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட்டு we are going to see what is valency electrons. In the above example, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, 2,6 atom of oxygen is 2,6 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் 2,6 அப்படிங்கிற எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது நமக்கு we can see that there are 6 electrons in the outermost cell of oxygen atom. ஆக்சிஜன் ஆட்டமோட outermost orbitல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது உங்களுக்கு, 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ தீஸ் 6 electrons are called as valency electrons. You can understand easily students. இங்கே electronic configuration of oxygen atom means that is equal to 2,6. அந்த first orbitல 2 electrons fill பண்ண முடியும், செகண்ட் ஆர்பிட்டில் 8 இருந்தால் தான் ஃபில் ஆகும். பட் there is no 8 electrons, only 6 electrons. These 6 electrons are called as valency electrons. அந்த ரிமைனிங் இருக்க எலக்ட்ரான்ஸை என்னன்னு சொல்லணும் நம்ம, வேலன்சி எலக்ட்ரான். 8 இருந்துச்சு அப்படின்னா அங்கே வேலன்சி எலக்ட்ரானே இல்லை, பட் இங்கே 6 தான் இருக்குது. ஸோ தட் இஸ் known as valency electrons. The outermost cell of an atom is called valency cell. And the electrons present in the valency cell are known as valency electrons. அப்போ outermost செல்லை வந்து வேலன்சி செல்னு சொல்கிறோம், எலக்ட்ரான் அதில் ப்ரெசென்ட் ஆகிறத வேலன்சி செல் ஆர் known as valency electrons அப்படின்னு சொல்கிறோம். ஸோ the chemical properties of elements are decided by these valency electrons since they are the ones that take part in கெமிக்கல் ரியாக்ஷன். அப்போது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியும் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை வச்சு தான் டிசைட் பண்ணுறோம். அப்போது அந்த அதில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து எல்லாமே எதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிறாங்க, கெமிக்கல் ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், so the elements with the same number of electrons in the valency cell show similar properties, and those with different number of valence electrons show different chemical properties. Elements வந்து சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸை ஷோ பண்ணும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருந்தது அப்படின்னா அது டிஃப்ரெண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை ஷோ பண்ணுது. எலமெண்ட்ஸ் விச் ஹேவ் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 1 or 2 or 3
ஸோ இது எல்லாமே வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 1 2 3 இருந்தது அப்படின்னா அந்த எலமெண்ட்ஸ் வந்து ஹைட்ரஜனை தவிர மீதி எல்லாமே என்னவா இருக்கும், மெட்டல்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நியான், ஆர்கான் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சொல்லலாம் 2 or 3 அப்படிங்கிறது. எலமெண்ட்ஸ் இது 4 to 7 எலக்ட்ரான்ஸ் இந்த வேலன்ஸ் செல் ஆர் நோன் அஸ் நான் மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் அப்படின்னா அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 1 or 2 or 3 இருக்கும். அதே மாதிரி நான் மெட்டல்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 4 to 7ல இருக்கும். ஓகே, now we are going to see valency. valency அப்படின்னா என்ன? இப்போ வேலன்சி எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதே வந்து வேலன்சி எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது ரிமைனிங் எலக்ட்ரான்ஸை சொல்கிறோம். இப்போ வேலன்சி அப்படிங்கிறது என்ன? வேலன்சி ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் த combining capacity of the element with other elements and is equal to the number of electrons that take part in a chemical reaction. ஸோ இப்போ வேலன்சி அப்படிங்கிறது கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் த எலமெண்ட் வித் அதர் எலமெண்ட். ஒரு எலமெண்ட் அதர் எலமெண்ட்டோட கம்பைன் ஆகி இருக்கும்போது அந்த கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் த அதர் எலமெண்ட்டை தான் வேலன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேலன்சி அப்படிங்கிறது அந்த கம்பைனிங் கெப்பாசிட்டியில் இருக்க எலமெண்ட்டும் அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை பார்ட்டிசிபேட் பண்ணும். ஸோ வேலன்சி ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஹேவிங் வேலன்சி எலக்ட்ரான்ஸ் 1 2 3 4 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேலன்சி எலக்ட்ரான்ஸ் 1 2 3 4 அப்படின்னா அந்த வேலன்சியும் என்னவா இருக்கும், 1 2 3 4 தான் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேலன்சி அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 2 3 4 மட்டும் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி வேலன்சி ஆஃப் அன் எலமெண்ட் வித் 5 6 அண்ட் 7 வேலன்சி எலக்ட்ரான் இஸ் 5. அது 4க்கு மேலே போச்சு அப்படின்னாவே 5 6 7 இருந்தாலே அதை என்னன்னு சொல்கிறோம் நம்ம, ஸோ 3 2 1 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் அந்த செகண்ட் வேலன்சி, அதாவது கே செல்லுக்கு அடுத்து எல் செல் இருக்கு இல்லையா, அந்த எல் செல்லோட கெப்பாசிட்டி வந்து 8 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம இந்த 8 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கும்போது அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு 8க்கு பதிலாக வேலன்ஸ் எலக்ட்ரான் 6ஓ அல்லது 7ஓ வந்தது அப்படின்னா 8 - 7 அப்படின்னா அதோட வேலன்சி 1ன்னு போடுறோம். அதே மாதிரி 8 - 6 அப்படின்னா அதோட வேலன்சி வந்துட்டு 2 அப்படின்னு சொல்லி போடுறோம். சப்போஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 8 இஸ் த நம்பர் ஆஃப் வேலன்சி எலக்ட்ரான்ஸ் ரெக்வயர்ட் பை அன் எலமெண்ட் to attain stable electronic configuration அப்படின்னா elements having completely filled outermost cell, so 0 valency. இப்போ வந்துட்டு 8 எலக்ட்ரான்ஸோட லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரானும் செகண்ட் ஆர்பிட்டில் 8 எலக்ட்ரான்ஸும் இருந்தது அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நியானில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்கும். அப்போ 2 8 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி பிரிக்கும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலன்சி வந்து இங்கே 0 கிடைக்கும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் 2 போட்டு ஃபில் பண்ணுறோம், செகண்ட் ஆர்பிட்டில் 8 போட்டு ஃபில் பண்ணுறோம். ஸோ அதோட வேலன்சி இங்கே 0 ஆகிடும். இதில் ஒரு ஸ்மால் ப்ராப்ளம் இருக்கும் பாருங்க. ஃபைண்ட் த வேலன்சி ஆஃப் மெக்னீஷியம் அண்ட் சல்ஃபர். இப்போது மெக்னீஷியமோட அட்டாமிக் நம்பர் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ மெக்னீஷியமோட அட்டாமிக் நம்பர் வந்து 12. அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் மெக்னீஷியம் இஸ் 2 8 2. ஸோ வேலன்சி இஸ் 2 அப்படிங்கிறோம். அதே மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் சல்ஃபர் இஸ் 2 8 6. அப்போ வேலன்சி அப்படிங்கிறது இங்கே 8 6 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ 6 அப்படிங்கும்போது அங்கே வேலன்சிங்கிறது 8 - 6 அப்படிங்கும்போது வேலன்சி 2 வந்துடும். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 130ல் டேபிள் 11.2ன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிள் 11.2ல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஆட்டம்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஹேவிங் அட்டாமிக் ஃப்ரம் 1 to 20 1 to 20 வரைக்கும் அட்டாமிக் நம்பர்ஸ் இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி அந்த டேபிளில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதில் அட்டாமிக் நம்பரில் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அப்புறம் மாஸ் நம்பர் என்ன, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் செல் என்ன இருக்கும், செகண்ட் செல் என்ன அப்படிங்கிறது இந்த டேப்லெட் காலம் பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும் உங்களுக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எப்படி ட்ரா பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ see this picture ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் ஜாமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னா அந்த ஆட்டம்ஸோட ஜாமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் கொடுத்துருப்போம். அந்த ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ மாஸ் நம்பர் டாப்பில் இருக்கிறது மாஸ் நம்பர், பாட்டமில் இருக்கிறது அட்டாமிக் நம்பர். அதை கண்டிப்பாக நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
அப்போது அந்த அட்டாமிக் நம்பர் அப்படிங்கும்போது அந்த அட்டாமிக் நம்பரை தான் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் எலக்ட்ரான்ஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜனுக்கு வந்து 1, இப்போ வேலன்சி ஈக்குவல் டு 1 தான். ஏன்னா 2 ஆட்டம்ஸ் இருந்தால் தான் அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் அந்த ஆட்டம் வந்து ஃபில் ஆகும். பட் இங்கே 1 தான் இருக்குது, அப்போது வேலன்சி 1 அப்படிங்கிறோம். தென் ஆட்டம் ஆஃப் ஹீலியம் பார்த்திங்கன்னா 4He2 அப்படிங்கும்போது உங்களுக்கு 2ங்கிறது தான் அதோட அட்டாமிக் நம்பர். அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் 2 ப்ரோட்டான் 2 நியூட்ரான்ஸ் இருக்குது. அட்டாமிக் நம்பர் ஈக்குவல் டு protons, number of protons and number of neutrons அப்படிங்கும்போது இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2, அப்போ வேலன்சி ஈக்குவல் டு 0. இங்கே வேலன்சியே கிடையாது, 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 2 எலக்ட்ரான்ஸும் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் ஃபில் பண்ணுறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் தேர்ட் பிக்சர் பாருங்கள். ஆட்டம் ஆஃப் லித்தியம். லித்தியமில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாமிக் நம்பர் 3. ஓகே, எப்போவுமே பாட்டமில் இருக்கிறது தான் அட்டாமிக் நம்பர் 3. அந்த அட்டாமிக் நம்பர் 3 அப்படிங்கும்போது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வந்து நம்ம எப்படி ரைட் பண்ண போகிறோம்? 2,1. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ யூ டோன்ட் ஃபர்காட் திஸ் ஒன். இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான்ஸ், செகண்ட் ஆர்பிட்டில் நம்ம எத்தனை எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணோம்? 8 எலக்ட்ரான்ஸ். ஓகே, இப்போ 8க்கும் 8 இல்லாமல் கம்மியாக இருக்கும்போது அதை நம்ம வேலன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான், அப்போது ரிமைனிங் வந்து 1 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ தட் இஸ் நோன் அஸ் வேலன்சி. தென் ஆட்டம் ஆஃப் பெரிலியம். பெரிலியமோட அட்டாமிக் நம்பர் 4. ஸோ அட்டாமிக் நம்பர் ஆஃப் பெரிலியம் இஸ் 4 means electronic configuration is 2,2. Then valency is also 2. Okay. Then next we are going to see atom of boron. Atom of boronல அதனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 5. அப்போ அட்டாமிக் நம்பர் ஆஃப் போரான் இஸ் 5 means electronic configuration is 2,3. ஸோ வேலன்சி ஈக்குவல் டு 3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டம் ஆஃப் கார்பன். கார்பனில் வந்து கார்பன் அப்படிங்கும்போது 12,6 கார்பன் அப்படின்னு ரைட் பண்ண போகிறோம். அப்போ அந்த 6 அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர். அப்போ 6 ப்ரோட்டான் 6 நியூட்ரான்ஸ் அப்படிங்கும்போது எலக்ட்ரான்ஸ் ஆல்சோ 6. அப்போது 6 எலக்ட்ரான்ஸை எப்படி நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான்ஸ், ரிமைனிங் இருக்க 4 எலக்ட்ரான்ஸும் செகண்ட் ஆர்பிட்டில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ அந்த செகண்ட் ஆர்பிட்டில் 8 எலக்ட்ரான்ஸ் இல்லை அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் வேலன்சி எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் 2,4, வேலன்சி ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட் ஆட்டம் ஆஃப் நைட்ரஜன். தட் மீன்ஸ் atomic number of nitrogen is 7. Then you have to share the electrons. Electronic configuration is 2,5, valency is what? 3. Then next atom of oxygen. Atomic number of oxygen is 8. So you have to share the electrons. Electronic configuration is 2,6. That means valency is 2. Okay students, in your book page number 131 there are remaining electrons you see here. There is 20 elements geometric representation of atoms கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ரைட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதை எழுதி பாருங்கள். எழுதி பார்க்க தான் உங்களுக்கு மெமரியில் இருக்கும். அட்டாமிக் நம்பரை கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணி ஆகணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ யூ ஹாவ் டு லேர்ன் வெல் திஸ் சாப்டர். Next we are going to see isotopes, isobars and isotones. Isotopesனா என்ன, ஐசோபார்ஸ்னா என்ன, ஐசோடோன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஐசோடோப்ஸ் அப்படின்னா என்ன? நேச்சராக நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து சேம் எலமெண்ட்ஸ், சம் எலமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நிறைய நம்ம ஒரே மாதிரி எலமெண்ட்ஸை பார்க்க முடியும். ஸோ அப்போ விச் ஆர் த சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபரெண்ட் மாஸ் நம்பர்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டியோடையே அதோட கம்பைனாக இன்னொரு ஆட்டம் நமக்கு கிடைக்கும். அதுவும் ஹைட்ரஜன் தான். ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் இருக்கும், பட் மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் இஸ் நோன் அஸ் ஐசோடோப்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், in the case of hydrogen atom, it has 3 atomic species. So see this picture, the protium 1H1, then deuterium 1H2, then tritium 1H3. Okay, do you understand? This is the isotopes of hydrogen. The atomic number of all the 3 isotopes is 1. Atomic number இங்க இருக்க 3 isotopes மே
1 தான் இருக்கும். பட் மாஸ் நம்பர் இஸ் 1, 2 and 3. ஸோ மாஸ் நம்பர் மட்டும் ஃபஸ்ட்டு புரோட்டியமில் வந்து 1ம், டியூட்ரியமில் 2வும், ட்ரைட்டியமில் 3யும் இருக்கும். ஸோ இதுக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அந்த நிறைய எக்ஸாம்பிள்ஸில் வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கார்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா C612 அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி C613 அப்படின்னு. குளோரினில் வந்து பார்த்தீங்கன்னா 17Cl35 அப்படிங்கிறோம், 17Cl37. இதெல்லாம் வந்து ஐசோடோப்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு we're going to see the atomic number of all the three isotopes is 1, but mass number is 1, 2, 3 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? The basics of three examples isotopes are defined as the atom of same element having the same atomic number but a different mass number. இப்போ நம்ம நிறைய இந்த 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஹைட்ரஜனை பார்த்தோம், அதே மாதிரி கார்பன் பார்த்தோம், குளோரின் பார்த்தோம். ஸோ இதை பேஸ் பண்ணி ஐசோடோப்ஸ் அப்படின்னா என்ன? ஐசோடோப் அப்படின்னா சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபரண்ட் mass number. There are two types of isotopes. Isotopesல two types இருக்கு. One is stable, another one is unstable. So the isotopes which are unstable as a result of the extra neutrons in the nuclei are radioactive and are called radioisotopes. ஸோ இந்த எந்த ஐசோட்டோப்பை வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நியூட்ரான்ஸ் இந்த நியூக்ளியை, அதோட நியூக்ளியஸ்குள்ளே எக்ஸ்ட்ரா நியூட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரேடியோ ஆக்டிவ் சோர்ஸாக இருக்கும். அதை வந்து ரேடியோ ஐசோட்டோப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம யுரேனியம் 235 விச் இஸ் எ சோர்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். நியூக்ளியர் ரியாக்டரோட சோர்ஸாக இருக்க யுரேனியம் 235 வந்து ரேடியோ ஐசோட்டோப்ஸ் அப்படிங்கிறோம். அதே மாதிரி கோபால்ட் 60 that is used in radiotherapy treatment ஆர் இதெல்லாம் வந்து நம்ம ரேடியோ ஐசோட்டோப்ஸ் அப்படிங்கிறோம். ரேடியோ ஐசோட்டோப்ஸ்னா எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்? யுரேனியம் 235 அது வந்து நியூக்ளியர் ரியாக்டரோட சோர்ஸாக இருக்குது. அதே மாதிரி கோபால்ட் 60 தட் இஸ் இன் த சோர்ஸ் ஆஃப் ரேடியோதெரபி ட்ரீட்மெண்ட். அந்த ரேடியோதெரபி ட்ரீட்மெண்ட்டில் வந்துட்டு அது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் கோபால்ட் 60. இதெல்லாம் வந்து அன்ஸ்டேபிள் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் இதை ரேடியோ ஐசோட்டோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ next we are going to see isobars. Let us consider two elements. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் 2 elements கொடுத்துருக்கோங்க. அந்த 2 elements, one is calcium, another one is argon. Calcium, atomic number of calcium is 20 and atomic number of argon is 18. ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம ட்ரா பண்ணும்போது அந்த அட்டாமிக் நம்பர் 18 அப்படிங்கும்போது, அட்டாமிக் நம்பர் வந்து கால்சியமில் 20 அப்படின்றோம் இல்லையா? அப்போ 20 அப்படிங்கும்போது எப்படி அட்டாமிக் நம்பரை ஷேர் பண்ணுவோம்? நம்ம அட்டாமிக் நம்பரில் இருக்க எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் 2, செகண்ட் ஆர்பிட்டில் 8, ரிமைனிங் இருக்கிறது எவ்வளோ இருக்கும்? நமக்கு 10 இருக்குது அப்படின்னா ரிமைனிங் 10ம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஆர்பிட்டில் நம்ம ஷேர் பண்ணுறோம். அது நெக்ஸ்ட் ஆர்பிட்டில் 10 எப்படி ஷேர் பண்ண முடியாது இல்லையா? அப்போது 8 அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுவோம். ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாமிக் நம்பர் வந்து இங்கேயும் வந்து எவ்வளோ கிடைக்கும்? நமக்கு அட்டாமிக் நம்பர் வந்து 18 இருக்குது. அந்த 18 எலக்ட்ரான்ஸை நம்ம ஷேர் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ஆர்கானில் வந்து மாஸ் நம்பர் 40. தென் கால்சியம்லேயும் மாஸ் நம்பர் என்ன இருக்கும்? 40 இருக்கும். ஸோ இதில் இருக்க மாதிரி டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸும் இருக்குது. பட் மாஸ் நம்பர் ஆஃப் போத் தீஸ் எலமெண்ட்ஸ் இஸ் 40. அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 18ம் கால்சியமில் 20யும் இருக்குது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸும் இதில் ஆர்கானில் 18ம் கால்சியமில் 20யும் இருக்கும். பட் மாஸ் நம்பர் அப்படின்னா மாஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஆஃப் தீஸ் எலமெண்ட்ஸ் இஸ் 40. mass number is same. So both the atoms are same. அப்போ mass number same அப்படிங்கும்போது total number of nucleons in both atoms are same அப்படிங்கிறோம். So they are called isobars. Isobars means what? Atoms of different elements with different atomic number which have the same mass number are known as isobars. And the different element, different atomic number but same mass number, that is known as isobars. Okay, do you understand students? இங்கே வந்து டிஃப்ரெண்ட் எலமெண்ட், கால்சியம் வேறு எலமெண்ட், ஆர்கான் வேறு எலமெண்ட், மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பரும் டிஃப்ரெண்ட்டு தான். ஆர்கானுக்கு 18 இருக்குது, கால்சியமுக்கு 20 இருக்குது. பட் மாஸ் நம்பர் வந்து ஆர்கான் வந்து பார்த்திங்கன்னா 40, கால்சியம் ஆல்சோ 40.
So these isotopes, these are known as isobars. Okay. Next we are going to see isotones. ஐசோடோன்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஐசோடோப்ஸ் ஐசோபார்ஸ் கிட்டத்தட்ட சேம். ஐசோடோப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்ம பார்த்துருக்கோம், ஐசோடோப்ஸ் அப்படின்னா வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்துருக்கோம். அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கிறது ஐசோடோப்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். டிஃபரெண்ட் மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர் சேம் அப்படின்னா ஐசோடோப். ஐசோபார்ஸ் அப்படிங்கும்போது டிஃபரெண்ட் எலமெண்ட்ல டிஃபரெண்ட் அட்டாமிக் நம்பர் பட் சேம் மாஸ் நம்பர். பட் ஹியர் isotones means same number of neutrons. Number of neutrons same இருந்துச்சு அப்படின்னா that are known as isotones அப்படிங்கிறோம். See this picture. இங்க போரான் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டும் கார்பன்கிற எலமெண்ட்டும் இந்த பிக்சர்ல பாக்குறீங்க. இந்த போரானோட அட்டாமிக் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது போரானோட அட்டாமிக் நம்பர் உங்களுக்கு 5. அதே மாதிரி கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6. ஓகே, எப்பவுமே நமக்கு பாட்டம்ல இருக்கிறது தான் அட்டாமிக் நம்பர். அப்போ போரான் வந்து இங்க 5 இருக்கு அட்டாமிக் நம்பர், கார்பன் வந்து 6 இருக்கு. இங்க போரான்ல இருக்க அந்த அட்டாமிக் நம்பரை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மாஸ் நம்பரால சப்ட்ராக்ட் பண்றோம். அப்ப 11 minus 5 that is equal to what? 6 அப்படின்னு கிடைக்கும். அப்ப நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் போரான் இஸ் 11 minus 5 is 6. Number of neutrons in carbon equal to 12 minus 6 is 6. So the above pair of elements boron and carbon has the same number of neutrons but a different number of protons and different atomic number. So atoms of different element, different atomic number and a different mass number but with the same number of neutrons are called isotones. Do you clear, students? Now these isotopes, isobars, isotones are very important. Okay, so you have to memorize the definitions of isotope, isobars and isotones, and then you have to learn the how to identify the isotopes and isobars and isotones. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடி வந்துட்டு பார்த்தோம்னா ஜியாமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆட்டம் பார்த்தோம், வேலன்சி எலக்ட்ரான்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், வேலன்சி பார்த்தோம். அதே மாதிரி நம்ம ஜியாமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் த 20 எலமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். தென் ஐசோடோப், ஐசோபார்ஸ் அண்ட் ஐசோடோன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த சாப்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் இதில் இருக்கிறத தரவாக கிளியராக படிச்சு வைங்க. இதில் இருக்க இன்டீரியர் கொஷின்ஸ் என்னன்னா வேலன்சி டெஃபினேஷன், அதே மாதிரி அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் டெஃபினேஷன், ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோன்ஸோட டெஃபினேஷன், இது எல்லாமே இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் இருந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை படிங்க. படிச்சுட்டு புரியல அப்படின்னு சொன்னால் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அந்தந்த சயின்ஸ் ஒன் டீச்சர்ஸ்க்கு ஃபோன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அந்தந்த சயின்ஸ் ஒன் டீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க யார்கிட்ட கேட்கணுன்னு. அவங்ககிட்ட டவுட்டை கேட்டுக்கோங்க. ஏன்னா இந்த சாப்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா படிக்க வேண்டிய, கிளியராக படிக்க வேண்டிய சாப்டர்ஸ். ஏன்னா ஹையர் ஸ்டடீஸில் உங்களுக்கு இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால் தயவு செஞ்சு வீடியோவை ஒரு டைமுக்கு 2 டைம் பாருங்கள். பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. அப்போ தான் உங்களுக்கு பின்னாடி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.